மாணிக்கபுரத்துல மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தாரு. அவரு ரொம்ப பெரிய பணக்காரரு. அவருடைய பொண்டாட்டி பேரு கல்யாணி. அவங்களுக்கு ஒரே ஒரு புள்ள இருந்தான். அவன் பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தான். மணிகண்டன் பலவிதமான வியாபாரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவரை ரொம்பவும் மதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மணிகண்டன் வெறும் ஜமீன்தார் மட்டும் கிடையாது, அந்த ஊருக்கே அவருதான் தலைவரா இருந்தாரு. இப்பெல்லாம் கொஞ்ச தூரம் நடந்தாவே எனக்கு சோர்வாகிடுது. காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. வியாபாரத்தை கூட என்னால் சரியாக கவனிச்சிக்கவே முடியலை. ஒரு காலத்தில் ஊரில் இருக்கிற நம்ம எல்லா கடைங்களுக்கும் நானே நேரில் போய் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் எங்கேயும் போக முடிய மாட்டேங்குது. இன்னும் நீங்க சின்ன பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன? உங்களுக்கு வயசாயிடுச்சு. 60 வயசுல உடம்பு இப்படிதான் இருக்கும். இனி நிச்சயமா நீங்க ஓய்வெடுத்துதான் ஆகணும். பல வருஷமா நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டீங்க. மாமா இறந்த நாள்ல இருந்து இந்த சொத்தையும் இந்த வியாபாரத்தையும் நல்லபடியா காப்பாத்த நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இனி நீங்க ஓய்வெடுத்துதான் ஆகணும். எனக்கும் ஓய்வெடுக்கணும் போல தான் இருக்கு. பட்டணத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம புள்ள வந்த உடனே பொறுப்பு எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துடுவேன். அதுக்கப்புறம் நான் ஓய்வெடுக்க போறேன். அப்படி ஜமீன்தார் அவருடைய மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. ஜமீன்தார் கிட்ட ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவனோட பேரு கோவிந்தன். கோவிந்தன் ஜமீன்தாருக்கு நம்பிக்கையான வேலைக்காரனா இருந்தான். அவருக்கு ஒண்ணுன்னா அவனால தாங்கிக்கவே முடியாது. என்ன, காலையில இருந்து இந்த கோவிந்தனை காணோமே. நீங்க கேட்டீங்களோ இல்லையோ, அதோ கோவிந்தன் வந்துட்டா பாருங்க. தாமதமா வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க ஐயா. இன்னைக்கு நான் நம்ம பக்கத்து ஊரான பார்வதிபுரத்துக்கு போயிட்டு வந்தேன். அங்க முட்டி வலிக்கு இந்த தைலத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு விடிய காலையிலேயே எழுந்து நான் பக்கத்து ஊருக்கு போய் இந்த தைலத்தை வாங்கிக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ராத்திரி இந்த தைலத்தை உங்களுக்கு நல்லா தேய்ச்சி விடுறாங்க ஐயா. உங்க முட்டி வலி சரியாயிடும். என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. உங்க மேல கோவிந்தனுக்கு பாசம் ரொம்ப அதிகம். உங்களுக்காக அவ்வளவு தூரம் போய் இந்த தைலத்தை எடுத்துட்டு வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு கோவிந்தனை கல்யாணி புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கோவிந்த் வீட்டுல இருக்கிற எல்லா வேலைக்காரங்க கிட்டயும் போய், இங்க பாரு மங்கம்மா, இப்பெல்லாம் சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் அதிகமாக போடுற. முட்டி வலி இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் வயசானவங்களுக்கும் அதிகமாக உப்பு போட்டு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. இனிமே கொஞ்சம் உப்பை குறைச்சிக்கோ. அப்படி கோவிந்த சமையல்காரி கிட்ட சொன்னான். அதுக்கப்புறமா வீட்டு வேலை செய்யற வேலைக்காரங்க கிட்ட போய், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வேலையை பாருங்க. இப்பெல்லாம் ரொம்ப தாமதமாக வேலையை பார்க்குறீங்கன்னு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க. அம்மாவுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் பட்டணத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம சின்னையாவும் இங்கே வந்துடுவார். சின்னையாவுக்கும் வீடு சுத்தமாக இல்லைன்னா பிடிக்காது. அதனால இனிமே 2 பேரும் ஒழுங்காக வேலையை பாருங்க. அப்படி கோவிந்த அந்த வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களை வேலை வாங்கிக்கிட்டு இருந்தான். அந்த வீட்லயே இருந்து கல்யாணியையும் ஜமீன்தாரையும் அவன் ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க புள்ளியான ஜகன் ரத்னா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு வந்தான். அட ஜெகன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. இந்த பொண்ணு நம்ம குலம் கிடையாது. அதே மாதிரி நம்ம அளவுக்கு அந்தஸ்தும் இல்லை. இந்த பொண்ணை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னா கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அதனால தான் வேற வழி இல்லாமல் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எது என்னவா இருந்தாலும் நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்டா. நீ பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நீ உங்க அப்பாவுக்கு பெரிய அவமானத்தை கொண்டு வந்து சேர்த்துட்ட. இனி இந்த ஊருக்குள்ள அவரு எப்படிடா தலை நிமிர்ந்து நடப்பாரு அப்படின்னு சொல்லி கல்யாணி ஜமீன்தார் 2 பேருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த கோவிந்த இப்படி சொன்னான். ஐயா, உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்லை. எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களோட வேலைக்காரன் மட்டும்தான். ஆனாலும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சின்னையா பண்ணது தப்பு தான். ஆனால் அந்த தப்பை பண்ணதுக்கு ஒரு காரணமும் இருக்கு இல்லைங்களா? சின்னையா அந்த பொண்ணை ரொம்பவே காதலிக்கிறாரு. அந்த பொண்ணு மேலே மட்டும் அவர் பாசம் வைக்கல, உங்கள் மேலேயும் பாசம் வச்சிருக்காரு. அதனால தான் உங்கள் 2 பேரையும் இழக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. கல்யாணம் பண்ண கையோட அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை அவருக்கு உங்கள் மேலே பாசம் இல்லாமல் இருந்திருந்தா பொண்ணை கூட்டிகிட்டு வேற எங்கேயாவது போயிருப்பாரு. ஆமாம் கோவிந்து, நீ சொன்னதை நான் யோசிக்கவே இல்லை பாரு. நீ சொல்கிறதும் சரிதான். சரிடா, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. வீட்டுக்குள்ளே மருமகளை கூட்டிகிட்டு போ.
கோவிந்தா, இன்னைக்கு உன்னாலதானே இந்த பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லாம ஆச்சு. உண்மையிலேயே நீ வேலைக்காரனா கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஜமீன்தாரும் கல்யாணி 2 பேரும் சேர்ந்து கோவிந்த பாராட்டினாங்க. அப்படி கோவிந்த் அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் நல்லது செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜமீன்தார் அவருடைய புள்ளகிட்ட இப்படி சொன்னாரு. இங்க பாருடா, இத்தனை வருஷமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வியாபாரம் எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இனி நம்ம சொத்து வியாபாரம் எல்லாமே உனக்கு தான் சொந்தம். இனிமே நீ தான் இது எல்லாத்தையும் பொறுப்பா பார்த்துக்கணும். சரிங்கப்பா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கறேன். அப்படி ஜெகன் அன்னையிலிருந்து வியாபாரம் எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து நல்லபடியா பாத்துக்கிட்டான். அப்படியே சொத்து எல்லாத்தையுமே நல்லபடியா கவனிச்சுக்கிட்டான். ஜெகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த ரத்னமாலா உண்மையிலேயே ஒரு ரொம்ப பெரிய திருடி. அவ ஜெகனை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சுதான் காதலிக்கிற மாதிரி காதலிச்சு அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். நினைச்ச மாதிரியே இந்த ஜெகனை காதலிக்கிற மாதிரி நடிச்சு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். இப்படி பரம்பரையா இருக்கிற வீட்டுலதான் விலை உயர்ந்த அதிக நகைகள் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேனா வாழ்க்கை பூரா நான் சந்தோஷமா இருக்கலாம். இன்னையிலிருந்து இந்த நகைகளை திருடுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அன்னையிலிருந்து ரத்னமாலா அந்த நகைகளை எப்படி திருடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ரத்னமாலாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அத்த, நாளைக்கு அச்சய திருதி இல்லையா? வீட்ல இருக்கிற எல்லா நகைகளையும் எடுத்து வச்சு நாம அந்த நகைகளுக்கு பூஜை பண்ணணும். இது எங்க ஊர்ல ஒரு வழக்கம். அப்படி நாம அந்த நகைகளுக்கு பூஜை பண்ணோம்னா நம்ம கிட்ட இருக்கிற நகை எல்லாமே 2 மடங்கு அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அப்படியா? இப்படி ஒரு வழக்கம் இருக்கிறத நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமாங்கம்மா, எனக்கும் இந்த வழக்கத்தை பத்தி எல்லாம் தெரியாது. எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்கா அத்த? இந்த மாதிரி செஞ்சா நம்ம வீட்டுக்கு தான் நல்லது. அப்படி மருமக சொன்னதுனால கல்யாணியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அடுத்த நாளான அச்சய திதி அன்னைக்கு வீட்டுல இருக்கிற எல்லா தங்க நகைகளையும் வெளியில கொண்டு வந்தாங்க. தங்க நகை வைர நகை எல்லாத்தையுமே வெளியில எடுத்து ஒரு தட்டுல வச்சு கொண்டு வந்தாங்க. அத பார்த்து ரத்னமாலா வாய்ப்பொழுந்து நின்னுக்கிட்டு இருந்தா. நான் நினைச்சது உண்மைதான் போலயே. இந்த மாதிரி பணக்காரங்க வீட்டுல நிறைய நகைகள் இருக்கும். எப்படியாவது இந்த நகைகளை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இவங்களை ஏமாத்தி ஊரை விட்டே போயிடணும் அப்படின்னு ரத்னமாலா அவளுடைய மனசுக்குள்ள நினைச்சா. அதுக்கப்புறமா அவ அங்கிருந்து சமையலறைக்குள்ள போனா. எல்லாருக்காகவும் அவ பாயசம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த பாயசத்துல அவ மயக்க மருந்த கலந்துகிட்டு இருந்தா. ஆனா கோவிந்த இத பாத்துட்டான். என்ன இது, வீட்டுக்கு வந்த மருமக பொண்ணு சாப்பாட்டுல எண்ணத்துக்கு எதையோ கலந்துக்கிட்டு இருக்கா. முதல்ல இந்த விஷயத்த ஐயா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கோவிந்த வெளியில வந்து எல்லார்கிட்டயுமே அவன் பார்த்தத சொன்னான். அதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா ஜெகன் ரொம்ப கோவமா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் பொண்டாட்டி அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. டே ஜெகன், பெரியவங்க கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது. கோவிந்து நம்மளோட வேலைக்காரன்தான். ஆனா ரொம்பவே நம்பிக்கையானவன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாரு கோவிந்து, நீ சொன்னங்கிறதுக்காக நான் என் மருமகளை சோதிக்க போறேன். என் மருமக இதுல ஜெயிச்சிட்டான்னா நீ இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில போயிடணும். சரிங்க ஐயா, உண்மையிலேயே மருமக பொண்ணு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தவறுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன். ஆனா நீங்க எல்லாரும் மயக்கம் வந்த மாதிரி நடிங்க, அது போதும். அப்படி கோவிந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல ரத்னமாலா எல்லாருக்காகவும் பாயசத்தை கொண்டு வந்தா. எல்லாருமே பாயசத்தை குடிக்கிற மாதிரி நடிச்சாங்க. ஆனா யாரும் குடிக்கல. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே மயக்கமான மாதிரி இருந்த இடத்துலயே மயக்கப்பட்டு விழுந்த மாதிரி நடிச்சாங்க. கல்யாணி, கோவிந்த அப்புறம் ஜெகனும் கீழே விழுந்துட்டாங்க. எல்லாருக்குமே கோவிந்த சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சே ஆகணும். அதனால வேற வழி இல்லாம எல்லாரும் மயக்க போட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ரத்னமாலா ரொம்ப சந்தோஷப்பட்டா. எல்லாரும் நல்லா படுத்து தூங்குறாங்க. எல்லாருக்கும் மயக்கம் வந்துருச்சு போல. இனி என்ன யாரும் தடுக்க முடியாது. நான் எல்லா நகைகளையும் எடுத்துக்கிட்டு இப்பவே இந்த ஊரை விட்டு போயிடுறேன் அப்படின்னு ரத்னமாலா வேக வேகமா சாமி அறைக்குள்ள போனா. அங்க இருக்கிற நகைகளை எல்லாத்தையுமே ஒரு மூட்டை கட்டி வெளியில கொண்டு வந்தா. ஆனா அவ வெளியில வந்து பாக்கும்போது ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. ஏன்னா மயங்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே எழுதிச்சு நின்னு அவளை பார்த்தாங்க. ஐயா, நீங்க என்ன நிரூபிக்க சொன்னீங்க, நானும் நிரூபிச்சிட்டேன். இதுதான் உங்க மருமகளுடைய குணம்.
அவங்க பாயாசத்துல எதையோ கலந்ததை நான் பார்த்தேங்க ஐயா. அது உண்மைதான். என்ன ரத்னா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீ இப்படிப்பட்டவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்காகத்தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அ, அ, இல்ல இல்லங்க. நான் இந்த பழைய நகை எல்லாத்தையுமே பாலிஷ் போடதான் எடுத்துட்டு போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போதும் நிப்பாட்றியா? நீ நகைகளுக்கு பாலிஷ் போடணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அதை முதல்ல அம்மா கிட்ட தானே சொல்லணும். அதுக்கு எதுக்கு பாயாசத்துல மயக்க மருந்து கலந்த? நாங்க எல்லாருமே மயங்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எல்லா நகைகளையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓட பாக்குற. இது எல்லாத்தையும் பார்க்கும்போதே நீ யாருங்கிறது எனக்கு தெரியுது. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. அப்படி ஜெகன் அந்த நொடியே ரத்னமாலாவ வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டான். இந்த வீட்டுக்கு கெட்டது பண்ணணும்னு நினைச்ச பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா. அந்த அம்மனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஜெகன், நடந்தது ஏதோ நடந்துடுச்சு. இனிமே நீ இது எல்லாத்தையும் மறந்துடுப்பா. கோவிந்து, உனக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா எங்க குடும்ப மானமே போயிருக்கும். இது என்னுடைய கடமைங்க ஐயா. பல வருஷமா உங்ககிட்ட நான் வேலை பார்க்கறேன். உங்க குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறது என்னுடைய பொறுப்பு. அப்படி கோவிந்தன் அவனுடைய அறிவால ஜமீன்தாருடைய மானத்தை காப்பாத்தினான். அப்படி அவருடைய நகைகளையும் காப்பாத்தினான். அது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தோட எல்லையில இருக்கிற ஒரு சின்ன வீட்டுல வயசான ராமையாவும் அவங்க மனைவி சீதாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வயசாயிடுச்சுங்கிறதுனால ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. பெரியவனான ராஜு பட்டணத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய குடும்பத்தோட அவன் அங்கேயே தங்கியிருந்தான். அடிக்கடி வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு போயிட்டு இருந்தான். சின்னவனான ராஜு மட்டும் அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிட்டா அவங்க அனாதைங்களா ஆயிடுவாங்களோ அப்படின்னு அதே ஊர்ல அவனுடைய குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தான். என்னப்பா ரங்கா, எங்க போய்கிட்டு இருக்க? ஒரு முக்கியமான வேலை விஷயமாப்பா. ஏன்பா, ஏதாவது வேணுமா? உங்களுக்கு உடம்பு எதுனா முடியலையா என்ன? நான் இங்கே வேணா தங்கவா? எனக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது? சரியா போச்சு. நான் உங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலும் என்ன பாராட்டுறீங்களா? புளிய மட்டும் பாராட்டுங்க. இந்த காலத்துல அப்பாவை இந்த அளவுக்கு பார்த்துக்கிற பிள்ளைங்க எங்க இருக்காங்க? என் புள்ள மட்டும்தான் இருக்கான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? இப்பெல்லாம் நீ ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு வயல்ல ரொம்ப நேரம் உழைச்சிக்கிட்டு இருக்க. கஷ்டப்படாம எப்படிப்பா? இந்த வருஷம் விளைச்சல் நல்லா வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதான் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன். சரிப்பா, ஆனால் கொஞ்சம் உடம்பையும் நல்லபடியாக பார்த்துக்கோ, சரியா? இப்படி சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் ராமையா அவருடைய நண்பனான பீமையா கிட்ட இப்படி சொன்னாரு. என்னடா, எப்படி இருக்க? நான் நல்லா தாண்டா இருக்கேன். என்ன திடீர்னு வந்திருக்கியே? ஓ, அப்போ நான் வரக்கூடாதா? சரி, நான் கிளம்புறேன். அட என்னங்கண்ணா நீங்க, அன்னைக்கும் இன்னைக்கும் நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை. எப்ப பார்த்தாலும் ரொம்ப விளையாட்டுத்தனம்தான். அவன் கிட்ட இல்லாம வேற யாருக்கிட்டமா நான் விளையாட போறேன்? நீங்க சரியான நேரத்துக்கு தான் அண்ணா வந்திருக்கீங்க. இப்பெல்லாம் உங்க நண்பரு ரொம்ப கவலையாவே இருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டா எந்த ஒரு பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படியா? என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லடா, உன் தங்கச்சி அப்படிதான் சொல்லுவா. அதெல்லாம் ஏதோ இருக்கு. சரி வா, நாம கொஞ்சம் ஊரை சுத்திட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நாம தனியா நடந்து போய். அப்படி ராமையா பீமையா 2 பேருமே ஊருக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இப்ப சொல்லுடா, என்னதான் உன் கவலை? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, சும்மாதான். என் நண்பனை பற்றி எனக்கு தெரியாதா? பிரச்சனையில் இருக்கானா இல்லையான்னு? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ கவலையில் இருக்கன்னு. உனக்கு தெரியும் தானடா, பெரியவன் முதல்ல இருந்தே நல்லா படித்தான். நல்லா படித்து இப்போ ஒரு நல்ல நிலமையில இருக்கான். அவன் இப்போ பட்டணத்தில் இருக்கான். சின்னவனுக்கு படிப்பு வரல. அவன் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்கள் கூடவே கிராமத்திலேயே இருக்கான். என் கவலை எல்லாமே சின்னவனை பற்றி தாண்டா. சின்னவன் ரொம்ப அப்பாவி. அவனுக்காக எதுவும் யோசிக்க மாட்டான். நீ சொல்கிறது உண்மைதாண்டா. எனக்கும் அவனை பற்றி தெரியும். பெரியவன் பட்டணத்தில் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் வயல் இருக்கு. அவனுக்கு விவசாயத்தில் விருப்பம் இல்லை. அவனோட பங்கு வயலில் கூட. அதனால சின்னவனை விவசாயம் பார்க்க சொல்லியிருக்கான். ஆனால் அதில் கிடைக்கிற லாபத்தில் கொஞ்சம் கூட சின்னவனுக்கு கொடுக்காம அவனே எடுத்துக்கிறான். பாவண்டா சின்னவன், மாடு மாதிரி உழைக்கிறான். அவனுக்காக அவன் யோசிக்கிறது இல்லை. ஆனால் பெரியவன் ரொம்ப சுயநலமாக இருக்கான்.
இப்படி இருந்தா சின்னவன் ரொம்ப தான் கஷ்டப்படுவான். அது தாண்டா என்னோட கவலையும். பாவம் நாளைக்கு நான் இல்லைனா அவன் தனியா என்ன பண்ணுவான்? பொண்டாட்டி புள்ளையோட அவன் ரொம்ப கஷ்டப்பட மாட்டானா? பெரியவனுக்கு அப்புறம் பயம் சுத்தமா இருக்காது. இவனை வேலைக்காரனாவே மாத்திடுவான். அவன் எந்த அளவுக்கு சுயநலக்காரனா, வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வந்து எங்களை பார்த்துட்டு போக மாட்டான். அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட யோசிக்க மாட்டான். நாம இதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம்டா. பெரியவனை மாற்ற சொந்த பந்தம் எதுவும் இல்லையா? அவன் சொந்த பந்தத்தோட அந்த அளவுக்கு பழக மாட்டான்டா. அவன் எண்ணம் எல்லாம் ஒன்று தான், அவன் நல்லா இருக்கணும். சரி, ஒன்று பண்ணலாம்டா. ஒரு நாள் நான் பட்டணத்துக்கு போகிறேன். உன் பிள்ளைய போய் சந்திக்கிறேன். உங்கள் அப்பா உன்னை பார்க்கணுன்னு உன்னை வர சொன்னாருன்னு நான் அவன்கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுறேன். நீ என்ன சொன்னாலும் அவன் வரப்போகிறதில்லடா. எதுக்கு உனக்கு தேவையில்லாத கஷ்டம்? இந்த தடவை நிச்சயம் உன் புள்ள ஊருக்கு வருவான். என்கிட்ட பொறுப்பை கொடு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பீமையா பட்டணத்துக்கு போய் ராஜுவை சந்திச்சாரு. ராஜு, எப்படிப்பா இருக்க? எனக்கு என்ன மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். பணமும் நிறைய தான் சம்பாதிக்கிறேன். உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா. என்ன விஷயம் மாமா? உன் அப்பா இப்போ யோசிக்கிறான்டா. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை. அதனால் எல்லா சொந்த பந்தங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்களா? என் அப்பாவுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? தேவையில்லாமல் சொந்தக்காரங்களை வர வச்சு எதுக்கு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்னவோடா, ஒரு தடவை ஊருக்கு போய் பேசிப்பாரு. உடனே ராஜு பீமையா சொன்னதை கேட்டு அவங்க ஊருக்கு போற பஸ்ல ஏறி அவங்க ஊருக்கும் போனான். என்னப்பா, சொந்த பந்தங்களை எல்லாம் வர சொன்னீங்களாமா? வேற என்னடா பண்றது? நீ சுத்தமா ஊருக்கு வர்றதே கிடையாது. அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு ஒரு தடவையாவது யோசிச்சு பார்க்குறியா? பாவம் சின்னவன் தான் விவசாயமும் பண்ணிக்கிட்டு எங்களையும் பார்த்துக்கிறான். பெத்த புள்ள தான் எங்களை மறந்துட்டான். சொந்த பந்தங்களும் மறந்துடக்கூடாதுல்ல. அதனால தான் போகிறதுக்குள்ள எல்லா சொந்த பந்தத்தையும் பார்க்கலான்னு வர சொல்லியிருக்கேன். இதில் என்னடா தப்பு இருக்கு? என்னப்பா இது? அண்ணன் இப்போ தானே வந்தான், அதுக்குள்ளே எதுக்காக அவனை திட்டுற? பாத்தியாடா உன் தம்பிய, உன்னை ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேங்கிறான். அடுத்த நாள் சொந்தக்காரங்க ராமையாவோட வீட்டுக்கு வந்தாங்க. சரி, எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு இருக்கேன். என்ன தாத்தா அந்த விஷயம்? ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. ஆமாண்டா பேரா, இன்னைக்கு எல்லார்கிட்டேயும் கொஞ்சம் பேசணும். நீங்க சொல்லுங்க தாத்தா, நாங்க கேட்குறோம். குடும்பம்னா என்ன? குடும்பம்னா பொண்டாட்டி பிள்ளைங்க குழந்தைங்க இருக்கிற வீடு. அப்ப ரங்காவோட புள்ள மது, குடும்பம்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க துணையா இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, குடும்பங்கிறது அன்பு பாசம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. அப்போ ராமையா சிரிச்சுக்கிட்டே அவருடைய பொண்டாட்டிய பார்த்து, சரியா சொன்ன சீதா நீ அப்படின்னு சொன்னாரு. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, இவன் சொன்ன மாதிரியா குடும்பம் இருக்கு? இல்லைங்க தாத்தா, நீங்க என்னமோ இங்க இருக்கீங்க, நாங்க பட்டணத்துல இருக்கோம். வந்து பார்க்கறதே பெரிய விஷயம். குடும்பம்னா பாசத்தோட இருக்கணும்னு டீச்சர் சொல்லுவாங்க, ஆனா இருந்ததில்ல. ராஜு அதை கேட்டு ரொம்ப கவலைப்பட்டான். அவன் அவனுடைய தம்பிய பார்த்தான். அதுக்கப்புறமா அவங்க அப்பா சொன்னதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ராஜு ரொம்பவே கவலையா, உண்மைதான்ப்பா, நான் குடும்பத்தை பத்தி பெருசா கவனிச்சதில்ல. உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு கூட நான் கேட்டது கிடையாது. நீ ஒன்றும் தப்பு பண்ணலப்பா. குடும்பத்தோட எப்பவும் இருக்கணும்னு இப்போ நீ புரிஞ்சுக்கிட்ட இல்ல, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ணா, அப்படின்னா நீ நம்ம ஊருக்கே திரும்ப வந்துட போறியா? ஆமாண்டா ரங்கா, இனிமே நான் நம்ம குடும்பத்தோடவே இருந்து அப்பா அம்மாவையும் உன்னையும் நல்லபடியா பார்த்துக்க போறேன். அப்படி ராஜு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னான். அன்னைக்கு ராஜு பட்டணத்துல இருந்து அவங்க ஊருக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கூடவே இருந்துக்கிட்டு அவங்கள ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டான். பசங்களும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா ஒரு நாள் ராமையா ராஜுவை கூப்பிட்டு, ராஜு, நீ எங்களுக்கு ஏத்த மாதிரி மாறினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட விருப்பம் என்னன்னு தெரியுமா? அதுக்கு ராஜு, உண்மைதான்ப்பா, முதல்ல ராதா பட்டணத்துல தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா. இப்ப அவ புரிஞ்சுக்கிட்டா. குடும்பத்தோட இங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு அவளே சொல்லிட்டா. நாம இனி கிராமத்திலேயே இருக்கலான்னு. அது ரொம்ப நல்லதுப்பா. நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். குடும்பம்னா என்னன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்கணும்.
அப்படி அன்னையில இருந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒன்னா வாழ ஆரம்பிச்சாங்க. பசங்க 2 பேரும் ஒன்னா பள்ளிக்கூடத்துக்கு போறது, தாத்தா பாட்டி சொல்ற கதைகளை கேக்குறது, இப்படி அந்த ஊரோட நிலைமையே மாறி போச்சு. ஒரு நாள் ரங்கா பசங்க கூட சேர்ந்து விளையாடும் போது ராஜு ரங்காவை கூப்பிட்டான். ரங்கா, நீ ஊர்லயே ரொம்ப காலமா இருந்துட்டல்ல. நான் பட்டணத்துக்கு போய் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீ இங்கே இருந்து அப்பா அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கிட்ட. உனக்கு ரொம்ப பெரிய மனசு. அண்ணா, அது என்னோட கடமை இல்லையா? இப்பதான் நீ வந்துட்டியே, இனிமே நம்ம ஒன்னா இருக்கலாம். அப்படி 2 பேருமே பேசிக்கிட்டாங்க. அன்னையில இருந்து அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒற்றுமையா ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணத்தை விட உறவுகள் ரொம்பவும் பெருசு. பணம் கொஞ்ச காலம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கும், ஆனா உறவுகள் கால காலத்துக்கும் நம்ம கூட இருக்கும். குடும்பத்தை நடத்துறதுக்கு பணம் முக்கியம்தான். அந்த பணத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாமே பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நாம சம்பாதிக்க முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணோம்னா பணத்தையும் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும், குடும்பத்தோட ஒன்னா இருந்த மாதிரியும் இருக்கும். ஆனா உறவுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு திரும்பி பார்த்தா அந்த உறவுகள் நம்ம கிட்ட இருக்காது. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனோட பொண்டாட்டி பேரு லக்ஷ்மி. அவங்களுக்கு ஒரு புள்ள சேகர் இருந்தான். அவங்க குடும்பம் ரொம்பவும் ஏழை குடும்பம். தினமும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாமே அன்னைக்கு 3 வேளை சாப்பிடுறதுக்கே சரியா போய்கிட்டு இருந்துச்சு. பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு வழியே இருக்கல. ஆனா ராமையா ரொம்பவும் புத்திசாலி. மத்தவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அத அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற அளவுக்கு புத்திசாலி. ஏதாவது வேலை கிடைச்சுதாங்க? இல்ல, வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி சொன்னா எப்படிங்க? நம்ம ஊர் தலைவரான ரகுராம் ஐயாவை பார்க்க போலான்னு இருக்கேன். அவரு ரொம்ப நல்ல மனுஷன். நிச்சயம் நல்ல வேலையா தான் கொடுப்பாரு. சரி, அப்படின்னா போய் பாருங்க. அப்படி ராமையா ஊர் தலைவர்கிட்ட போனா. என்ன ராமையா, இங்க வந்திருக்க? உங்களுக்கு தெரியும்லங்க ஐயா, வேலை இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் நீங்க எதனா நல்ல வேலையா கொடுப்பீங்கன்னு. அதுக்கு என்ன ராமையா, நானே வேலை கொடுக்குறேன், இங்கேயே வேலை பாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா, எனக்கு தெரியும் நீங்க நிச்சயம் வேலை கொடுப்பீங்கன்னு. ஆமா ராமையா, உன்னை பத்தி நிறைய கேள்விப்படுறேன். நீ தான் இந்த ஊர்லயே பெரிய புத்திசாலியாமே. உன் அறிவை சோதிச்சு பார்க்கலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? நான் என்னங்க ஐயா புத்திசாலி? எல்லாரும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இருந்தா நான் எதுக்கு இன்னும் ஏழையாவே இருக்கேன்? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு. என்கிட்ட 3 குடம் இருக்கு. ஒரு குடம் முழுசா ரொம்பி இருக்கு, ஒரு குடம் பாதி ரொம்பி இருக்கு, 3வது முழுசா காலியா இருக்கு. இந்த குடங்கள்ல நான் தங்க காசு போடுறேன்னு வச்சுக்கோ. எந்த குடத்துக்கு விலை ரொம்ப அதிகமா இருக்கும்? 3வது குடத்துக்கு விலை அதிகம். காலி குடத்துக்கு எப்படி விலை அதிகம்? மொத குடம் நிரம்பி இருக்கு, அதில் எதையுமே போட முடியாது. 2வது குடம் பாதி நிரம்பி இருக்கு, அதில் எதை போட்டாலும் பாதி தான் போட முடியும். 3வது குடம் காலியா இருக்கு, அப்ப அந்த குடத்துல இருக்கிறது எல்லாமே தங்க காசு மட்டும்தான். அப்ப அதுக்கு தான் விலை ரொம்ப அதிகம். பரவாயில்ல ராமையா, புத்திசாலித்தனமா தான் பதில் சொல்லியிருக்க. இதுல இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது எனக்கே தெரியாது. உன் புத்திசாலித்தனத்தை நேரத்துக்கு சரியா பயன்படுத்துற. அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. உனக்கு அறிவு இருக்கு, அதை நல்லபடியா பயன்படுத்து. உனக்கு தெரியும்ல, என்கிட்ட யார் வேலை செஞ்சாலும் அவங்க புத்திசாலிங்களா இருக்கணும். எந்த நேரத்துல என்ன முடிவு எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்க ஐயா. இப்படி சில நாட்களும் போச்சு. ராமையா ரகுராமையா கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ராமையா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னங்கய்யா அது? நான் உன்கிட்ட சொல்றத வேற யாருக்கிட்டையும் சொல்லாத. நேற்று ராத்திரி நம்ம வீட்டில் ஒரு திருட்டு நடந்திருக்கு. வீட்டில் இருந்த எல்லா தங்கத்தையும் திருடிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா ஊரோட தலைவராலேயே வீட்டை பாதுகாக்க முடியலன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு வேற எதனா வழி இருக்குங்க ஐயா. உன்னால தான் அந்த வழியை யோசிக்க முடியும். அது உனக்கு தான் தெரியும். எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணுங்க ஐயா. உனக்கு வேணுங்கிற அளவுக்கு நேரத்தை எடுத்துக்கோ. ஆனா நகையை கண்டுபிடிக்கிறது உன்னோட பொறுப்பு. என்கிட்ட இப்பவே ஒரு யோசனை இருக்குங்க ஐயா. அது என்ன யோசனை ராமையா? உங்க நகைங்க எல்லாம் திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேங்க ஐயா. சரி, உன்னோட விருப்பம். இப்ப என்ன செய்யலான்னு இருக்க? நான் இன்னையிலிருந்து உங்க வீட்டில் ராத்திரி நேரத்துல காவலுக்கு இருக்காங்க ஐயா. சரி ராமையா. அப்படி அன்னையிலிருந்து ராமையா ராத்திரி நேரத்துல ரகுராமையாவோட வீட்டுக்கு காவலுக்கு இருந்தான்.
ஒரு நாள் எங்கிருந்தோ ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னடா சத்தம் அப்படின்னு அந்த சத்தம் வர பக்கம் நடந்து போனா ராமையா. அங்க 2 திருடனுங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேத்து அந்த ரகுராமையா வீட்டுக்கு திருடுறதுக்கு போனமேடா. அப்ப பாதி தங்கத்தை தான் திருடிக்கிட்டு வந்தோம். முழுசா எல்லா தங்க நகையும் திருடிட்டு வந்திருந்தோம்னா சந்தோஷமா இருந்திருக்கும். ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு பணக்கார ஆளு ரகுராமையா மட்டும்தான். இன்னைக்கு போய் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு வருவோம். சரி சரி. திருடனுங்க பேசினது கேட்டு ராமையா வேகமா ரகுராமையாவோட வீட்டுக்கு போய் அவன் படுத்து தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல திருடனுங்க அங்க வர சத்தம் கேட்டு, இங்க திருடுறதுக்கு எவன் வந்தாலும் சரி, திருடனையே மிஞ்சின பெரிய திருடன் உள்ள இருக்கான். அவன்கிட்ட மாட்டீங்கன்னா அவ்வளவுதான் உங்க கதி. வீட்டுக்குள்ள போய் உயிரை விடுறதும் இல்ல வந்த வழியே திரும்ப போய் உயிரை காப்பாத்திக்கிறதும் உங்க இஷ்டம். அப்போ முதல் திருடன் இன்னொரு திருடன் கிட்ட மெதுவா இப்படி சொன்னான். இவன் சொல்றத பார்த்தா பெரிய திருடன் வீட்டுக்குள்ள இருக்கான் போலடா. நாம இனி திருடுறதையே விட்டுடணும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த திருடங்கிட்ட மாட்டேனா நம்ம உயிர் போயிடும். பேசாம நகை எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பயந்து போய் 2 திருடனுங்களும் வீட்டுக்கு போய் அவங்க ஏற்கனவே கொள்ளையடிச்சிட்டு போன நகையை கொண்டு வந்து ரகுராமையா வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிட்டாங்க. ரகுராமையா காலையில எழுந்திருச்சு அந்த பெட்டியை பார்த்து, என்ன அதிசயம் ராமையா இது? தொலைஞ்ச நகையெல்லாம் பத்திரமா திரும்ப வீட்டுக்கே வந்திருக்கு. இது உண்மையானு தெரியலையே. உண்மைதாங்க ஐயா, நம்புங்க. போன நகையெல்லாம் திரும்ப கிடைச்சிடுச்சுல, சந்தோஷப்படுங்க. நீ என்ன யோசிச்ச? உன் யோசனை எப்படி வேலை செஞ்சது? அதை கொஞ்சம் சொல்லு ராமையா. அப்ப ராமையா ராத்திரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். ராமையா சொன்னதை கேட்டு ரகுராமையா சிரிச்சாரு. அவரு ராமையாவை பாராட்டினாரு. இப்படியே நாட்களும் போச்சு. ஐயா, என்னங்க ஐயா, ஏன் கவலையா இருக்கீங்க? எதனா பிரச்சனையா? எனக்கு ஊர் எல்லையில் ஒரு வயல் இருக்கு. அது நல்லா தான் விளைஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் சில வருஷங்களா விளையவே மாட்டேங்குது. அது என்னோட அப்பாவோட வயல். நம்ம ஊர் சங்கரையா இருக்காருல்ல, அவர் அந்த வயல் தான் வேலைக்காகலையே. அதில் விளையாது. அது என்கிட்ட கூட வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? அது எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச வயல். நாங்கள் இந்த அளவுக்கு பணக்காரங்களானோன்னா அது அந்த வயலில் விளைஞ்ச விளைச்சலை விற்று தான் ஆயிருக்கும். அந்த வயலை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. அந்த வயலில் என்னதாங்க ஐயா பிரச்சனை? முழுசாக சொல்லுங்க. அந்த பூமி வறண்டு போச்சு. அதில் விளைச்சல் எதுவும் விளையாது. அதுக்காக விற்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. சரி, நீங்கள் அந்த வயலை விற்காம அது மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்க நான் எதனா செய்யறேன். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு. ஆனால் எப்படி பண்ண போகிற ராமையா? இது நடக்குமா? முடியாதுன்னு எதுவுமே இல்லைங்க ஐயா. நீங்கள் அந்த வயலை என்கிட்ட ஒப்படைங்க. கொஞ்ச நாள்லையே அதில் விளைச்சலை விளைய வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி ராமையா. அப்படி ராமையா அடுத்த நாள் காலையிலேயே அந்த வயலுக்கு போய் அங்க முளைச்சிருந்த களச்செடி எல்லாம் பிச்சு போட்டு அங்கங்க பள்ளத்தை தோண்டி அந்த பள்ளத்துல அவன் தண்ணியை கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் சங்கரையா அந்த பக்கமா வரும்போது ராமையாவை பார்த்து இப்படி சொன்னாரு. என்ன ராமையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கும் உன் முதலாளிக்கும் பைத்தியம் பிடிச்சிடுச்சா என்ன? வேலைக்காகாத வயல்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கியே. எனக்கும் என் முதலாளிக்கும் பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பைத்தியக்காரங்களால என்ன செய்ய முடியுங்கிறத உங்க எல்லாருக்கும் காட்டுறோம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் அது? நீ சொன்ன மாதிரி எனக்கும் என் முதலாளிக்கும் பைத்தியம். நாங்க இந்த வயல்ல பயிர் வைக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ எங்களை விட பெரிய பைத்தியம். இல்லைனா வேலைக்காகாத இந்த வயலை கொடுன்னு எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்க? ரொம்ப திமிருடா உனக்கு. உன்கிட்ட என்ன இருக்குன்னு இவ்வளோ திமிரு? நீ சாதாரண கூலிக்காரன். என்னைய பார்த்து கேள்வி கேட்காத. நான் கூலிக்காரன்தான். அது மட்டும் இல்லை, நான் ஒரு ஏழையும் கூட. எனக்கு திமிரெல்லாம் இல்லை. நேரத்துக்கு தகுந்தாப்பல யோசிக்கிற அறிவு இருக்கு. திமிரில் உங்களை யாருன்னா இந்த ஊரில் மிஞ்ச முடியுமா? சங்கரையா அவனுடைய மனசுக்குள்ள, இவன் என்ன திட்டுறானா இல்லை புகழ்றானா? எதுக்கு தேவையில்லாத வேலை? ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்துவான். பேசாம வாயை மூடிக்கிட்டு போயிடுவோம். அப்படி சில நாட்கள்லயே ராமையா பள்ளத்தை தோண்டி அதுல ஊத்தி வச்ச தண்ணி மண்ணுல ஊறி அந்த பூமியே மறுபடியும் மாதிரி மாறிடுச்சு. கொஞ்ச நாள்லயே அவன் போட்ட விளைச்சல் நல்லபடியா கைக்கு வந்துச்சு. சந்தோஷமா இருக்கு ராமையா. உன்ன மாதிரி வேலைக்காரன் எனக்கு கிடைச்சதுக்கு. இதுல என்னங்கய்யா இருக்கு? உங்களுக்காக எது வேணும்னாலும் செய்வேன்.
நீங்க வேலைக்காரங்களை நடத்துற விதமே வேறையா இருக்கு. நீங்க வேலைக்காரங்களை வேலைக்காரங்களா பார்க்காம உங்க வீட்டுல ஒருத்தரா பார்க்கறீங்க பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். சொல்ல போனா இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். உன்னால முடியும், நீ செய்யடான்னு தைரியம் கொடுக்கறீங்க இல்லையா? அதனால தான் இது எல்லாத்தையும் செய்ய முடியுது. பேச்சில் கூட நீ ரொம்ப திறமசாலி தான். அப்படி சொல்லி ரகுராமையா ராமையா 2 பேருமே சிரிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, அறிவு இருந்தா கஷ்டத்தை ஜெயிக்க முடியும். அறிவை பயன்படுத்துறவனால தான் ஜெயிக்கவும் முடியும். வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அறிவோட நாம யோசிச்சு செயல்பட்டோம்னா வாழ்க்கையில நாம முன்னேறலாம். ஸ்ரீரங்கபுரத்துல ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தாரு. அவரோட பேரு கௌரி சங்கர். கௌரி சங்கருக்கு நிறைய சொத்து பத்துகள் இருந்துச்சு, நிறைய வயல்களும் இருந்துச்சு. அவர்கிட்ட பல பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கௌரி சங்கருக்கு பணத்திமிரு கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. யாரையுமே அவன் மதிச்சதே கிடையாது. எல்லாரையுமே மட்டமா தான் நினைப்பான். இந்தா பவானி, இந்த பணத்தை எடுத்து வை. இந்த பணம் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏங்க, நேத்து தானே ஒரு கட்டு பணத்தை கொண்டு வந்து எடுத்து வை அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு மறுபடியும் ஒரு கட்டு பணத்தை கொண்டு வந்து எடுத்து வைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு இப்பெல்லாம் நிறைய லாபம் வருது போல. ஆ, உண்மைதான். நேற்று கொடுத்த பணம் நம்ம மாந்தோப்புல இருந்து மாம்பழத்தை விற்று வந்தது. இன்னைக்கு கொடுத்த பணம் வாழைப்பழத்தை விற்று வந்தது. அந்த லக்ஷ்மி தேவி நம்ம மேல எப்பவுமே இதே மாதிரி கருணையோட இருக்கணுங்க. இவ்வளவு லாபம் வருது அப்படின்னா கூலிக்காரங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இதில் அவனுடைய கஷ்டம் இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னோட புத்திசாலித்தனத்தால் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஏதோ வயிற்று பழப்புக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்கள விட நான் தான் மேலு அப்படின்னு கௌரி சங்கர் வேலைக்காரங்களை பத்தி சொன்னான். வேலைக்காரங்களை எப்பவுமே அவன் ரொம்பவும் மட்டமா தான் நடத்திக்கிட்டு இருப்பான். கௌரி சங்கரோட வீட்டுல ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ரங்கையா ரொம்பவும் நல்லவன். என்ன ரங்கையா, நேற்று ஏன் வேலைக்கு வரல? அது வந்துங்க ஐயா, என் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போயிருந்தேன், அதான் வர முடியலை. என்னது, உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்தியா? எதுக்கு உன் பிள்ளைக்கு படிப்பெல்லாம்? உன்ன மாதிரியே கூலி வேலை செஞ்சு பழைக்க வேண்டியது தானே? அப்போ தானே 4 காசு சம்பாதிக்க முடியும். ஐயோ, என் பழப்பு தான் வீணா போச்சுங்க ஐயா. ஆனால் என் பிள்ளையோட வாழ்க்கை வீணா போக நான் அனுமதிக்க மாட்டேன். என்னது, உன் வாழ்க்கை வீணா போச்சா? அப்போ உனக்கு என்கிட்ட வேலை செய்கிறதுல விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைன்னா வேலை செய்யாத. நான் உன்னை கட்டாயப்படுத்தி வேலைக்கு வான்னு கூப்பிடலையே. விருப்பம் இல்லைன்னா இப்போவே கிளம்பலாம். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்கய்யா. நான் படிப்பை பற்றி பேசினேன். நான் படிக்கலைங்கிறதால தான் என் பிள்ளையாவது படிக்கணும்னு சேர்த்து விட்டேன். அப்படி ரங்கையா கௌரி சங்கர் கிட்ட சொன்னான். பாவம் ரங்கையா கௌரி சங்கர் முன்னாடி நின்னு பேசுறதுக்கும் கூட அவன் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் ரங்கையாவோட பிள்ளையான கோபால் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பா, நான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்ததுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன்ப்பா. நான் பள்ளிக்கூடத்துக்கு தாமதமாக சேர்ந்துட்டேன் போல. சீக்கிரம் சேர்ந்துருந்தா இன்னும் அதிகமாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். என்னப்பா பண்ணுறது, முதல்ல என்கிட்ட பணம் இல்லை. இப்போ இருக்கிறத வச்சு எப்படியோ படிக்க வைக்கிறேன். அப்பா, நீ வேலை செய்கிற இடத்த பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னையும் உன் கூட வேலை செய்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போ. சரியான நேரம் வரும்போது நான் நிச்சயம் வேலை செய்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அப்படி ரங்கையா அவனுடைய புள்ள கோபால ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் கௌரி சங்கர் கீழே வேலை செய்யற எல்லாரையுமே வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிக்கிட்டு இருந்தான். என்னங்க, இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. இந்த கூலிக்காரங்களை பார்த்தாலே கோவமா வருது. இந்த வயசான ராமையா இருக்கானே, அவனுக்கு உடம்பு முடியலையா, அதுக்காக என்கிட்ட வைத்தியத்துக்கு பணம் கேட்குறான். நான் எதுக்கு அவனுக்கு பணம் கொடுக்கணும்? அவன் என்ன எனக்கு அப்பனா இல்லை தாத்தாவா? நான் தான் அவன் செய்கிற வேலைக்கு சம்பளம் கொடுக்குறேன்ல. அது போக வைத்திய செலவுக்கு நான் ஏன் பணம் கொடுக்கணும்? அப்படி கௌரி சங்கர் வயல்ல நடந்த விஷயத்த அவன் பொண்டாட்டி பவானி கிட்ட சொன்னான். பாவம் வயசானவரு, கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்லங்க. இன்னைக்கு சனிக்கிழமை வேற. இப்படி யாருக்காவது பண உதவி செஞ்சா நமக்கு பிடிச்சிருக்கிற சனி போயிடும்னு சொல்லுவாங்க. அதுவும் சரிதான். நான் கொஞ்சம் கூட இதை யோசிச்சு பார்க்கல. அவனுக்கு பணத்தை கொடுக்குறேன், சனி தொலைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி கௌரி சங்கர் அங்கிருந்து வயலுக்கு போனான். அந்த நேரத்துல ரங்கையா வீட்டுக்கு வந்தான். என்ன ரங்கையா, இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சோர்வா இருக்க போல. ஒன்றும் இல்லைங்கம்மா.
என் பொண்டாட்டி பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. அதனால வீட்டில் எதுவும் சமைக்கல. சாப்பிடாமலே வேலைக்கு வந்துட்டேன். ஐயோ, அப்படியா? சரி, இப்படி வந்து உக்காரு, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். அப்படி பவானி சொன்னதுனால ரங்கையா தரையில உக்காந்தான். தரையில உக்காராத, இப்பதான் வேலைக்கார பொண்ணு தரையை ஈர துணியால தொடச்சிட்டு போயிருக்கா. வந்து இந்த நாற்காலியில உக்காரு. நாற்காலி எல்லாம் எதுவும் வேண்டாமா? நீங்கள் சாப்பாட்டை தட்டில் போட்டு கொடுங்க. நான் வெளியில் திண்ணையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அட, ஒன்னும் பரவாயில்ல ரங்கையா, உங்க ஐயா தான் வீட்ல இல்லையே, நான் சாப்பாடு பரிமாறுறேன், சீக்கிரம் சாப்பிடு. அப்படி பவானி சொன்னதுனால ரங்கையாவும் சரின்னு நாற்காலியில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சரியா அந்த நேரத்துக்கு கௌரி சங்கரும் வீட்டுக்கு வந்தான். எவ்வளோ தைரியம்டா உனக்கு? நான் உக்காந்து சாப்பிட்ற நாற்காலியில் உக்காந்து நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி கௌரி சங்கர் ரங்கையாவை அடிக்க ஆரம்பிச்சாரு. ரங்கையா அந்த அடியை தாங்கிக்கிட்டு இருந்தானே ஒழிய ஒரு வார்த்தை சொல்லல. கௌரி சங்கர் அப்படி பண்றத பார்த்து பவானியும் பயத்துல நான் தான் உட்கார சொன்னேங்கிறதையும் சொல்லல. இப்பெல்லாம் நீ நடந்துக்கிறது சுத்தமாக சரியில்லை. உன்னை நீ பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க போல. உன் தாத்தா காலத்துல இருந்து வேலை செய்கிறதால உன்னை சும்மா விடுறேன். இல்லைன்னா உன்னை நான் கொன்னே போட்டிருப்பேன். பார்த்துக்க. தரையில் உட்காருடா. அப்படி கௌரி சங்கர் சொன்னதுனால ரங்கையா சாப்பாடு தட்டை எடுத்துக்கிட்டு போய் கீழே உக்காந்தான். அதுக்கப்புறமா கவலையோடவே அவன் சாப்பிட ஆரம்பிச்சான். அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. என்னாச்சுப்பா, ரொம்ப கவலையாக இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. எங்கள் முதலாளி என்னை திட்டாரு. அதான் ரொம்ப கவலையாக இருக்கேன். அப்படியாப்பா? கவலைப்படாதப்பா. இனிமே அந்த மாதிரி தப்பை நீ பண்ணாதப்பா. இங்க பாரு கோபால், நீ நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், பெரிய முதலாளி ஆகணும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். ஆனால் எப்பவும் உன்னை ஞாபகத்தில் வச்சுக்கோ, வேலைக்காரங்களை கூட குடும்பத்தில் ஒருத்தவங்களா பார்த்து வயிறார சாப்பாடு போடணும். நீ சொல்கிறபடியே நடந்துக்கிறப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்படி ரங்கையா அவனுடைய கவலை எல்லாத்தையுமே புள்ளைகிட்ட சொன்னான். இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் காலையில ரங்கையா வேலைக்கு கிளம்பும்போது, அப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எனக்கு லீவு. அம்மாவும் வீட்டில் இல்லை, பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் தனியாக இருக்க முடியாதுல்ல. ரொம்ப நாளாக நீ வேலை செய்கிற இடத்துக்கு வரேன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னைக்காவது நீ வேலை செய்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போப்பா. சரி வா, ஆனால் எங்கள் ஐயா கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்கணும். சரிங்கப்பா, நான் எல்லார்கிட்டேயும் மரியாதையாக தான் நடந்துப்பேன். அப்படி ரங்கையா அவனுடைய புள்ளையான கோபால அவன் வேலை செய்யற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனான். அதாவது கௌரி சங்கருடைய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனான். அங்க கௌரி சங்கரோட புள்ளையான மகேந்திரன் வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்தான். யாரு இந்த பையன்? இது வரைக்கும் நான் பார்த்ததில்லையே. ஐயா, இவன் என் புள்ளங்க. ஓ, அப்படின்னா கூடிய சீக்கிரம் என் வீட்டு வேலைக்காரனாக போகிறவனா? இல்லைங்க ஐயா, இவன் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவன் நல்ல வேலைக்கு போய் எங்கள் நிலைமையை மாற்றுவான். பகல் கனவு காணாம வாயை மூடிக்கிட்டு போய் வேலையை பாருடா. அப்படி கௌரி சங்கர் சொன்னதுனால ரங்கையாவும் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சான். அப்போ மகேந்திரா கோபால் கிட்ட வந்தான். நாம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் வா. அப்படி மகேந்திரன் கோபாலை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில போனான். ஆத்தங்கரையோரமா அவங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் வலிக்கு மகேந்திரா ஆத்துல விழுந்துட்டான். நீச்சல் தெரியாத மகேந்திர தண்ணியில முழுகிக்கிட்டு இருந்தான். அந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனேயே பவானி, கௌரி சங்கர், ரங்கையா 3 பேரும் அங்க ஓடி வந்தாங்க. யாராவது வாங்க, மகேந்திரன் ஆத்துல விழுந்துட்டான். அவனுக்கு நீச்சல் தெரியாது. யாராவது வாங்க. அட, என்ன இது? எவ்வளோ கூப்பிட்டோம், யாரும் வரல. மகேந்திரன் மூழ்கிக்கிட்டு இருக்கான். நான் அவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அப்படின்னு சொல்லி கோபால் ஆத்துல குதிச்சு முழுகிக்கிட்டு இருந்த மகேந்திரனை கரைக்கு தூக்கிக்கிட்டு வந்தான். அப்படி கோபால் மகேந்திரனுடைய உயிரை காப்பாத்தினான். ரொம்ப நன்றிப்பா. என் பிள்ளையோட உயிரை நீ இன்னைக்கு காப்பாத்தி கொடுத்துருக்க. இவ்வளோ சின்ன வயசுலயே இந்த சாகசத்தை செஞ்சிருக்கன்னா நீ பெரிய ஆளு தான். 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் சொன்னதை தான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். அவர் சொன்னதால தான் நான் இன்னைக்கு மகேந்திரன் உயிரை காப்பாத்தியிருக்கேன். நீங்கள் நன்றி சொல்லணும்னா அவருக்கு தான் சொல்லணும். இன்னைக்கு என்னோட புள்ள உயிரோட இருக்கான்னா அதுக்கு காரணம் உன்னோட புள்ள மட்டும் இல்லை ரங்கையா, நீ வளர்த்த விதம்தான். நான் இது வரைக்கும் உன்னை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனால் உன் பிள்ளையால தான் இன்னைக்கு என் புள்ள உயிரோட இருக்கான். ஸ்ரீரங்கபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ரமணையா தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிறதுனால சமூகம் அவங்கள ரொம்ப மட்டமா தான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ரமணையா மாதவையா அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட
ரைஸ் மில்ல கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள், பத்மா, இன்னைக்கும் என்னோட முதலாளி கூலி பணம் கொடுக்கல. என்னங்க இது, இப்படி இருந்தா நாம எப்படி வாழ்றது? எனக்கும் அதான் ஒன்றும் புரியல பத்மா. பொறுமையாக கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சண்டை போட்டு கேட்டேன். ஆனால் 4 பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டனே ஒழிய பணம் கிடைக்கல. என்னதாங்க நடந்துச்சு? உங்க முதலாளி ஏன் இப்பெல்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு? வேற என்ன, நம்ம சின்ன பொண்ணு பிறந்ததுல இருந்து நமக்கு ஆம்பளை வாரிசே இல்லைன்னு எல்லாரும் கேலி பண்ணுறாங்கல்ல, இதுவும் அந்த மாதிரி தான். நீ எதுக்கு பணம் கேட்குற? சொத்தா வாங்கி போட போற? சொத்து வாங்கி போட உனக்கு என்ன பையனா இருக்கு? பொண்ணுங்க தானே, அவங்களுக்காக எதுக்கு இவ்வளோ தவிக்கிறேன்னு கேட்குறாங்க. பொண்ணுங்களா இருந்தா என்னங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நகை நட்டு போட்டு அனுப்ப வேண்டாமா? பொண்ணுங்களை மட்டும் நாம பெக்கலையா? இந்த உலகத்துல பெண் குழந்தை கூட பொறுக்காம குழந்தை இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதெல்லாம் நமக்கு புரியுது, ஆனால் இந்த உலகத்துக்கு புரியணும் இல்லை? எப்போ யாரை எப்படி கிண்டல் பண்ணலான்னு தானே எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இத்தனை நாள் கூலி பணம் போனா போகுது. இனிமே நான் இங்கே வேலை செய்ய மாட்டேன். சரிங்க, இந்த ஊர்ல நமக்கு எதுவுமே இல்ல. அத்தைக்கு உடம்பு முடியாம போனப்போ மாமா ஊரெல்லாம் கடன் வாங்கியிருந்தாருல, அந்த கடனை அடைக்கிறதுக்கே நம்ம சம்பாத்தியம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது இந்த சின்ன குடிசை மட்டும்தானுங்க. இந்த ஊரு நமக்கு அவமானத்தை தவிர வேற எதுவுமே கொடுத்ததில்ல. இன்னும் இருட்டாகவும் இல்ல. இப்பவே இந்த ஊரை விட்டு எங்கேயாவது தூரமா போயிடலான்னு எனக்கு தோணுதுங்க. எனக்கும் அதான் தோணுது, நாம அப்படியே பண்ணலாம் பத்மா. அப்படின்னு சொல்லி அந்த தம்பதிகள் அந்த ஊர்ல இருக்கிற கொஞ்சம் பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த ஊரை தாண்டி வேற ஒரு ஊருக்கு பஸ்ல போய்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்ததில்ல. அதனால இங்க இருக்கிற யாரையும் நமக்கு தெரியாது, அவங்களுக்கும் நம்மள தெரியாது. நாம ஒரு புது வாழ்க்கையை வாழலான்னு இருக்கோம். அதுக்கு இந்த ஊர் தாங்க சரியா இருக்கும். உண்மைதான் பத்மா, அங்க ஒரு பெரிய வீடு இருக்கு பாரு, அங்க போய் நாம எதனா உதவி கேட்கலாம். அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்கிருந்து அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பெரியவர் ராஜையோட வீட்டு கதவை தட்டுனாங்க. ராஜையோட பொண்டாட்டி பார்வதி அம்மா கதவை திறந்தாங்க. யார் நீங்க? இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுறீங்க? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? வயசானவங்கன்னு கூட பார்க்காம இந்த நேரத்துல தொந்தரவு கொடுக்க வந்திருக்கீங்களே. ஆமா, நீங்க யாரு? எந்த பத்திரத்துல கையெழுத்து போடணும்? காலையில வாங்க, கையெழுத்து போடுறேன். ஐயா, நாங்க இந்த ஊருக்கு புதுசு, இப்பதான் வரோம். தங்குறதுக்கு ஏதாவது இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நான் அங்க ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துக்கிறேன். அப்படி ரமணையா அங்க வந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னப்போ ராஜையா சரி வாங்கன்னு அவங்கள உள்ள கூப்பிட்டாரு. வயிறார அவங்களுக்கு சாப்பாடும் போட்டாங்க. ஐயோ, எதுக்குமா உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம்? பரவாயில்லம்மா, எங்க பிள்ளைங்களுக்கும் உங்க வயசுதான். அவங்க வேலை விஷயமா பட்டணம் வெளிநாடுன்னு போயிட்டாங்க. போனதுல இருந்து இப்ப வரைக்கும் இங்க வரவே இல்லை. 2 பேரும் ஆம்பளை பிள்ளைங்க. அதுவே ஒரு பொம்பளை பொண்ணு பெத்திருந்தனா எங்க 2 பேரும் கூடவே இருந்து எங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அந்த வயசான பாட்டி அப்படி சொன்னதை கேட்டு பத்மா அவருடைய சொந்த ஊரை விட்டு இங்க வந்ததுக்கான காரணம் என்னங்கறத சொன்னான். அந்த காரணத்தை கேட்டு ராஜையா கொஞ்ச நேரம் யோசிச்சு ரமணையா கிட்ட இப்படி சொன்னாரு. எப்படியும் நீ ஏதாவது வேலைக்கு போகணும்னு நினைப்பல்ல ரமணையா? பேசாம என் ரைஸ் மில்லையே வேலை பாரு, உனக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறேன். அப்புறம் என் வீட்டிலேயே ஒரு அறை சும்மா இருக்கு, அதில் நீங்கள் தங்கிக்கோங்க. சாப்பாட்டை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத பத்மா, நீ எனக்கு வீட்டு வேலையில துணையா இரு. அப்புறம் நம்ம எல்லாருக்காகவும் நாம ஒரே சமையல் அறையில சமையல் பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த பசங்க 2 பேரையும் நீங்களே படிக்க வைங்க. அப்படி ராஜையா தம்பதிகள் சொன்னதை கேட்டு ரமணையா தம்பதிகளும் அவங்க பிள்ளைங்களும் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதே கஷ்டமா இருந்த நிலைமையில இருந்தவங்களுக்கு இப்ப 3 வேளையும் நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுனால அவங்க ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இனிமே எப்பவும் இங்கதான் இருக்க போறோம் அப்படிங்கறத நினைச்சு சந்தோஷமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில 2 பொண்ணுங்களும் எழுந்திருச்சு பார்க்கும்போது ராஜையா அவங்க அப்பாவை கழுத மாதிரி வேலை வாங்குறத பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏய் கௌரி, பாத்தியா அந்த தாத்தா அப்பா கிட்ட எவ்வளவு வேலை செய்ய வைக்கிறாரு? ஆமாக்கா, அப்பா நமக்காக பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பழைய முதலாளி பணம் சரியா கொடுக்கலனாலும் அப்பா கிட்ட இவ்வளவு வேலைலாம் வாங்க மாட்டாரு. நாம இங்க இருக்க வேண்டாம், வேற எங்கேயாவது நாம போயிடலாம். வா, அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பாவம் பத்மாவும் வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாம கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா.
என்னக்கா இது? அம்மாவும் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன மனுஷங்க? கூலி பணம் கொடுத்து 3 வேளை சோறு போடுறேன்னு சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் கழுத மாதிரி வேலை பார்க்க வைக்கிறாங்க. அதுக்குள்ள அங்க பார்வதி அம்மா வந்தாங்க. என்னங்கடி குட்டி பிசாசுங்களா, எழுந்துச்சிட்டீங்களா? இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் எழுந்துச்சா எப்படி? சீக்கிரம் போய் குளிச்சு முடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க. அப்படி வயசான பாட்டி மிரட்டினதை பார்த்து பசங்க 2 பேரும் பயந்து போய் வேகமா கிளம்பி அந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனதும் அந்த வயசான தம்பதிகள் ரமணையாவையும் பத்மாவையும் கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க. ரமணையா, இனி நீ வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேணும்னா கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ. இல்லைன்னா பொறுமையா போய் அப்படியே ஊரை சுற்றி பார்த்துட்டு வாயேன். ஆனால் ஐயா, வேலை இருக்குங்களே, அதை சாயந்தரமா பண்ணிக்கோ. உன் பசங்க பார்க்கும்போது மட்டும்தான் நீ வேலை பார்க்கணும். மற்ற நேரத்தில் ஓய்வெடுத்துக்கலாம். இதை உன் பசங்க கிட்ட சொல்லாத. ஏமா பத்மா, இங்க வாமா, வந்து இப்படி உக்காரு. 2 பேரும் சேர்ந்து இந்த பூ மாலைய கட்டலாம். மிச்ச வேலைய பசங்க சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறமா செய். அப்படி இல்லம்மா, அங்க எல்லா பாத்திரமும் கழுவ போட்டிருக்கேம்மா. சொன்னதை செய். பசங்க இருக்கும்போது மட்டும் வேலையே செய்யி. பசங்க இல்லாதப்போ ஓய்வெடுத்துக்கோ. அந்த வயசானவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு அவங்களுக்கு புரியலனாலும் பெரியவங்க சொல்றதுனால அவங்க 2 பேரும் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தர நேரம் பசங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க பொண்ணுங்களா, அங்க பால் வச்சிருக்கேன். உங்க அம்மாவை தொந்தரவு கொடுக்காம நீங்களே பால் குடிச்சுக்கோங்க. பாத்தியா கௌரி, அப்பா அம்மா 2 பேரும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தா இப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம் அப்பா அம்மா, இவங்க 3 வேளை சோறு போட்டு அப்பா அம்மாவை ரொம்ப தான் வேலை வாங்குறாங்க. ஆனா நம்மளால என்னக்கா பண்ண முடியும்? நாம இங்கிருந்து போனா மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் செய்யாம இருக்க முடியும். ஆனா இங்கிருந்து போயிட்டா இந்த கூலி பணம், 3 வேளை சாப்பாடு, இது கூட நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால பயமா இருக்கு. நீ சொல்றதும் உண்மைதான் கௌரி. அதனாலதான் அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அப்பா கழுத சுமக்கிற அளவுக்கு சுமைய சுமக்கிறாரு. 4-5 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைய பாவம் அம்மா தனியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை மாறணும்னா நாம நல்லா படிச்சு நாம நல்ல வேலைக்கு போகணும்க்கா. சின்ன பொண்ணா இருந்தாலும் சரியா சொல்லியிருக்க. இனிமே நாம நல்லபடியா படிக்கலாம். எல்லா வேலையிலயும் அம்மாவுக்கு உதவி செய்யலாம். அடிக்கடி மில்லுக்கு போய் அப்பாவுக்கும் நாம உதவிகளை செய்யலாம். சீக்கிரமா இந்த அடிமைத்தனத்திலிருந்து அப்பா அம்மாவை நாம காப்பாத்தி ஆகணும். அப்படி அந்த 2 பொண்ணுங்களும் நல்லபடியா படிக்க ஆரம்பிச்சாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வருஷங்கள் நாட்கள் போன மாதிரி போயிடுச்சு. கௌரி தேவி 2 பேருமே அப்பா அம்மாவுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டு வேலை, மில்லுல வேலை, இப்படி எல்லா வேலைகளையுமே கத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நல்லா படிச்சு அவங்க நல்ல மார்க்கையும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு அடத்தோட படிச்ச அவங்களுக்கு அவங்க படிப்பு முடிஞ்ச உடனே ஒரு அரசாங்க வேலையும் கிடைச்சது. அப்பா அம்மா, நமக்கு இந்த அடிமை வாழ்க்கையில இருந்து விடுதலை கிடைச்சிருக்கு. ஆமா, எனக்கு அக்காவுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு. இனிமே இப்படி மாடு மாதிரி கழுத மாதிரி உழைக்க வேண்டாம். தாத்தா பாட்டி, நீங்க எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டீங்க. எங்க அப்பா கேட்டதை விட அதிகமா பணம் கொடுத்தீங்க. ஆனா எங்க அப்பா அம்மாவை ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வச்சீங்க. நீங்க நல்லவங்க தான், ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப கெட்டவங்க. அந்த பசங்க அப்படி சொன்னது கேட்டு ராஜையா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. நீங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய வேலை கொடுத்தோம். நீங்க பள்ளிக்கூடம் போனதுக்கு அப்புறம் நாங்க ஓய்வும் கொடுத்தோம். கவலைப்படாதீங்க. பாத்தியா பத்மாவும் பிள்ளைங்க கிட்ட வந்த மாற்றத்தை? அவங்க இப்படி நல்லபடியா மாறணுங்கிறதுக்காக தான் அவங்க கண்ணு முன்னாடி உங்களை நாங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினோம். நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. எங்களை பெத்த பிள்ளைங்களா தான் பார்த்தீங்க. லீவு நாளில் ஊருக்கு வந்த உங்க பசங்க கூட எங்களை வேலைக்காரங்களா பார்க்காம கூட பிறந்தவங்களா பார்த்தாங்க. என் பொண்ணுங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். இந்த நன்றி கடனை எப்படி தீர்க்க போறனோ? பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ அவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா படுற கஷ்டம் தெரியணும். அப்பதான் அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறுவாங்க. இனி உங்க பொண்ணுங்களோட நீங்க சந்தோஷமா இருக்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து எங்களை பார்த்துட்டு போங்க. அப்படி அந்த வயதான தம்பதிகள் ரமணையாவோட குடும்பத்தை அங்கிருந்து அனுப்புனாங்க.